வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் மசாலா எக் ஆம்லேட் செய்யலாம். நான் 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் ஒரு பவுலில். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக கரம் மசாலா தூளும் சேர்த்துருக்கேன், மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், மிளகுத்தூளும் சேர்த்துருக்கேன். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2-3 சிட்டிக்காய் அளவு சேர்த்துருக்கேன். பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒரு கைப்பிடி நிறைய சேர்த்துருக்கேன். அதை சேர்த்துட்டு அது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியையும் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டு இந்த ஆம்லெட்டை ஊற்றி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஊற்றி எடுத்துக்கலாம். நம்ம இதில் கரம் மசாலா, மிளகாத்தூள், மிளகுத்தூள், அதுவும் இல்லாமல் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால இது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணிக்கலாம். தீ அதிகமாக வச்சா கருகிடும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு டேஸ்டான மசாலா எக் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆம்லேட் சும்மா சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா சாம்பார் சாதம், ரசம் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த ஆம்லேட் ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.